Hey guys, welcome to Think Big Work Smart. Good afternoon. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு வெர்டிக்கல் ஸ்க்ரால், ஹரிசாண்டல் ஸ்க்ரால். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் ஸ்க்ரால் பார்த்துப்போம். எப்படி நம்ம ஃபிக்மா யூஸ் பண்ணி நம்ம ஹரிசாண்டல் ஸ்க்ரால் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியுன்றதை பார்ப்போம். எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டிசைனை ஃபஸ்ட் எனக்கு ஒரு லே அவுட் தேவை. ஸோ அந்த லே அவுட்டுக்கு எப்பயும் போல் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆண்ட்ராய்டு லார்ஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெக்டாங்கிள். ஸோ இது உள்ளே தான் நான் இமேஜை செட் பண்ண போகிறேன். ஸோ இது உள்ளே நான் இமேஜை செட் பண்ணுறதுக்கு ஓகே, இதை நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து ஹரிசாண்டலாக வந்து நான் இமேஜஸ் ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ்வலாக மொபைல் அப்ளிகேஷனில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ என்னோடய ஃபிக்மாவை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் நான் பழைய இதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண டிசைன்ஸு. ஸோ அதெல்லாம் எதுவும் கண்டுக்காதீங்க. ஆக்சுவலாக அப்படி போடும்போது குரூப்பாக போடும்போது இந்த அலைன்மெண்ட் வந்து உள்ளே மாறிட்டோம். ஸோ அதனால் எல்லாத்தையும் நான் உள்ளே செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது உள்ளே வந்து எல்லாத்தையும் நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது உள்ளே வந்து இது இவ்வளவும் வந்து என்னோடய இமேஜஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இமேஜஸ்க்கு வந்து நான் வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக அலைன்மெண்ட்லாம் மாறி இருக்குது, அது நம்ம ஃபர்தராக நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து இமேஜஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஒவ்வொன்றா இமேஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு பதில் இந்த கண்டென்ட் ட்ரீலுன்ற ப்ளகின் யூஸ் பண்ணும்போது நம்ம சிங்கிள் கிளிக்கில் எல்லா இமேஜஸும் நம்ம ஒரே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே எல்லாமே இமேஜஸ் ஆட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. பட் ஆனால் இந்த இதில் வியூவில் வந்து தெரியல, பட் இங்கே எல்லாமே இமேஜ் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வந்து குரூப் பண்ணிக்கணும். ஸோ குரூப் பண்ணுறதுக்கு Ctrl+G குரூப் பண்ணியாச்சு. குரூப் பண்ணதுக்கப்புறமா இது என்ன பண்ணோன்னா ஒரு ஃப்ரேம் உள்ள ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரேம் உள்ள ஆட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ என்னென்னா Ctrl+Alt+G. ஸோ ஃப்ரேம் உள்ளேயும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரேம் உள்ள ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஃப்ரேமோட சைஸ், அதாவது இந்த ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக ஸ்க்ரீனோட சைஸ் வந்து இவ்வளோ தான். பட் நம்ம இந்த ஃப்ரேமை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம இப்படி பண்ணியிருக்கிறதுனால இந்த சைஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ நமக்கு ஸ்க்ரால் ஆக வேண்டிய பார்ட் வந்து இந்த போர்ஷன் மட்டும்தான் ஸ்க்ரால் ஆகணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்க்ரால் வந்து இது வரைக்கும் இருந்தால் போதுன்றதுனால நான் இங்கே வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து ஸோ இதை செட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம ஒரு வாட்டி ரன் பண்ணி நான் காமிக்கிறேன். இதை செட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிசைன் போயிட்டு என்னோடய ஃப்ரேமை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஹரிசாண்டல்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்படி வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். Alt+Ctrl+Enter. ஸோ இதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகும். கமான். ஸோ ஆக்சுவலாக அதுலேயே நான் இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி காமிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ரன் ஆகுது, இங்கே பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது. ஓகே, இவ்வளோ தான். பட் வந்து அந்த இமேஜோட இது வந்து ப்ராப்பராக செட் ஆகாததுனால லைட்டாக ஒரு மாதிரி அந்த மேலேயும் கீழேயும் அலைன்மெண்ட் வந்து மிஸ் ஆகிருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இப்போ இந்த ஹரிசாண்டல் ஸ்க்ராலில் வந்து நம்ம ஒன்று பண்ணணும். ஆக்சுவலாக முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் இருக்குது. பட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் எனக்கு தேவைப்படுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ரேம் உள்ள நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அடிஷ்னலாக இன்னொரு ஃப்ரேம் ஒன்று இது உள்ள ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரேம் உள்ள இங்கே ஒரு ஃப்ரேம், அதுக்கப்புறமா தான் குரூப். இந்த ஃப்ரேமை நான் ஆட்டோ லேஅவுட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோ லேஅவுட்டுக்கு ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா Shift+A. ஸோ இப்போது இது வந்து ஆட்டோ லேஅவுட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஆட்டோ லேஅவுட் கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமா இந்த ஆட்டோ லேஅவுட் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வந்து இந்த ஸ்பேஸுக்கான ஸ்பேஸ்க்கானது கொடுத்துக்கலாம். இங்கே ஹரிசாண்டல் பேடிங் சொல்லி வருது பாருங்கள். இது வந்து வெர்டிக்கல் ஸ்பேஸ் ஐட்டம் பிட்வீன், இது வந்து இந்த ஸ்பேஸ் பிட்வீன் ஐட்டம்ஸ், இந்த 2 ஐட்டத்துக்கும் உள்ள ஸ்பேஸு. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 10 சொல்லி நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஃப்ரேமு, ஸோ இந்த ஃப்ரேம் வந்து இதில் தான் இருக்கும். இந்த ஃப்ரேமோடது தான் நம்மளோட ஸ்க்ரீன் சைஸு. ஸோ இது வந்து இந்த ஆட்டோ லேஅவுட்டோட சைஸு, இது வந்து குரூப்பு. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணேன்னா இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணதுக்கு Alt+Ctrl+Enter.
ஸோ எந்தளவு ஃபிக்மா வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றதை நம்ம ஈஸியாக நம்மளால் வந்து யூஎக்ஸை வந்து நம்ம ரெடி பண்ண முடியும். அதோட கீ ஹேண்ட்லிங்ஸ் ப்ளஸ் வந்து என்னென்ன ஃபீச்சர்ன்றதை நம்ம கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஸ்க்ரால் ஆகலை. ஸோ ஏன் ஸ்க்ரால் ஆகலைன்னா இந்த இதுக்கு நான் வந்து செட் பண்ணல. இந்த இதுக்கு ப்ரோட்டோடைப்பில் போய்ட்டு நோ ஸ்க்ராலிங் இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு செட் பண்ணதுக்கு தான் இதுக்கு தான் நான் செட் பண்ணேன். புதுசாக க்ரியேட் பண்ண ஃப்ரேமுக்கு செட் பண்ணல, அதனால் ஸ்க்ரால் ஆகலை. ஸோ இதில் வந்து ஹரிசாண்டலும் கொடுத்துட்டு இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபிக்மா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபிஷியண்ட் டூல்னு சொல்லலாம் யூஎக்ஸ் யூஐக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரால் ஆகுதா? ஓகே. ப்ளஸ் வந்து இங்கே முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ எனக்கு இருக்கிற ஸ்பேஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹரிசாண்டல் ஸ்க்ரால். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வெர்டிக்கல் ஸ்க்ரால் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ப்ளஸ் ஃபிக்மா ஓரியன்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, ஏதாவது உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு Think Big Work Smart channel, YouTube channel. Thank you guys. Thank you.